சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து எதையாவது சொல்லி நீ வந்து டோஸ் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காத. நீ வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்க. அது வேலைக்கு ஆகாது. பாரு நீ சுருதி ரோகிணி எல்லாம் கூட்டி போய் பேசியிருக்கேன். எங்கள் அம்மா அது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் முடிவெடுத்திருக்காங்க. இவ்வளோ நாள் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ பொறுமையில் இருந்தார். பொறுமையின் சிகரமே எங்கள் அப்பானே சொல்லலாம். உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷம் இந்த வீட்டில் நீ இருந்திருக்க. எங்கள் அப்பா இவ்வளோ கோவப்பட்டதே இல்லை. இன்றைக்கி கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் உள் வீட்டுக்குள்ளே திருடுறாங்களே, இவ திருந்தவே மாட்டாளா இந்த விஷயம் அப்படிங்கிற கோவத்தில் தான் எங்கள் அப்பா அப்படி இருக்கார். அதுபோக வந்து சாதாரண விஷயம் ஒரு ஆள்கிட்ட சரி விடுமா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதே எங்கள் அம்மா கேட்க மாட்றாங்க. நான் மாமியார், இந்த வீட்டுக்கு ஓனர், நான் இந்த சாதாரண பூக்காரிட்டு அந்த டிரைவர் பொண்டாட்டிட்டு வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு மாதிரி நினைக்காங்க. இதை தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதே இது ரோகிணிகிட்ட பண்ணியிருந்தாலோ ஸ்ருதிகிட்ட பண்ணியிருந்தாலோ என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லுதா விஜயா, இந்த மீனாட்ட மட்டும் சொல்ல மாட்றா, இந்த முத்துட்ட மட்டும் சொல்ல மாட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தில் தான் அப்பா பேச மாட்டேங்காரு. அதனால் விடு, அம்மா என்னைக்கு வந்து மனம் மாதிரி வந்து சரியாகிறாங்களோ அன்னைக்கு வந்து அப்பா பேச போகிறாங்க. அது போக 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒரே சமையல் தான் சாப்பிட போகிறாங்க. ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. என்ன அப்பா ரூமில் தூங்குனாங்கன்னா அம்மா ஹாலில் தூங்குவாங்க. சரியா? அவங்க 2 பேரும் மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசும்போது அவங்க ஒன்றா தூங்கிட்டு போகிறாங்க, ஒன்றா இருந்துட்டு போகிறாங்க. நீ அதனால் நீ வந்து அவங்கள ஒன்றா பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீனே அவமானப்பட்டுக்கிட்டு மன வலியில் உட்காந்துட்டு இருக்காத. நான் பல முறை சொல்லிட்டேன், நான் கேட்க மாட்டேங்க. நீ ஒவ்வொரு முறையும் ஏதாவது முயற்சி பண்ணுற. அந்த சுருதி பிள்ளை கரெக்டாக சொல்லுது. பெரியவங்க அவங்க சண்டை போட்டிருக்காங்க, அவங்களே சரியாயிட போகிறாங்க. நீங்கள் ஏன் மீனா ரொம்ப அதை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சண்டை போடும்போது கூட நான் வந்து பாப்பனை தவிர்த்து மற்றபடி அவங்களே பேசி ஒழுங்கு பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அவங்க புருஷன் பொண்டாட்டி கதையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். நானும் ரவியும் வந்து பல முறை வந்து சண்டை போட்டிருக்கோம், வச்சுருக்கோம். ஆனால் உங்ககிட்ட யார்ட்டையுமே நான் சொல்லிக்கிட்டது இல்லை. காரணம் நான் கணவன் மனைவி நம்மளுக்குள்ளே பார்த்துக்க வேண்டியதான். நம்மளுக்கு வருத்தம் இருந்தாலும் சரி தான், சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான், நம்ம தான் அதை பகிர்ந்துக்கிட போகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து வீட்டில் மற்றவங்கள்ட்ட ஏன் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிது ஆளுனா. அதே மாதிரி தான் மாமாவும் அதான் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து எங்கள் பொண்டாட்டிட்டு எப்படி பேசுன்னு எனக்கு தெரியும். அவள் வந்து எனக்கு வந்து கணவனாகவே மதிக்கலை வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க மீனா அப்படி இப்படிங்கிறாங்க. பார்த்தியா அது பிள்ளை எவ்வளோ தெளிவாக பேசுது, எவ்வளோ தெளிவாக நடக்குது. அதை மாதிரி இரு, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் இன்னும் வந்து முயற்சி பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நானும் செல்வமும் போய் காரை பார்த்தோம். மேனேஜர் வந்து வெளியூருக்கு இருக்காராம், அதனால் வந்த உடனே ஃபோன் அடிக்கன்னு சொல்லியிருக்காரு. 2-3 கார் வந்து சூப்பர் கார் இருக்கான். இப்போ நான் இல்லாத போது கார் வாங்காத முத்து, அப்படி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது உனக்கு தேவையில்லாதாமல் ஒரு காரை தந்துடாம. ஏன்னா மற்ற ஸ்டாஃபுக்கு எந்தெந்த காரில் என்ன மைனஸ்ன்னு தெரியாது. நீ நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். ஏன்னா ரொம்ப நாளாக ரெகுலராக நீ வந்துட்டுருக்க, உனக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம ஷோரூம் தான் கூப்பிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது வந்து நான் உனக்கு நல்ல காரை தரணும். கொஞ்சம் பொறு, நான் வந்துடுவேன். நான் வந்துட்டு இங்கே இப்போ பாம்பே வந்திருக்கேன். அங்கே 1 வாரம் இருப்பேன். 1 வாரம் கழிச்சு நான் ஊருக்கு வந்துடுவேன். வந்த பின்னாடி உனக்கு ஃபோன் அடிக்க, நீ வா. சூப்பர் காராக உனக்கு எல்லா வேலையும் சூப்பராக பண்ணி செகண்ட் கார் மாதிரியே தெரியாது, புது கார் மாதிரியே பண்ணி தந்துடுறேன். அப்படி நான் கரெக்டாக பண்ணி தந்தேன் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு வேலை இருக்காது. நல்லா ஓட்டிக்கலாம், எந்த டேமேஜும் வராது. அப்படி உள்ள காரை தான் முத்து உனக்கு தரணும். நீலாம் கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கக்கூடிய பையன். ஏற்கனவே என்கிட்ட 2-3 கார் வாங்கியிருக்கா, இப்போ ஒரு கார் வாங்கன்னு வரேன். அப்படிங்கும்போது உனக்கு நல்ல காராக கொடுத்தா தானப்பா எனக்கும் பெருமை, உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தானே, அவசரப்படலைண்ணே. மீட்டமாக தான் வந்து சீக்கிரம் ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் வந்தவரை ஃபோன் அடிக்கேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வரட்டும், நல்ல காரையே வாங்குவோம் இப்போ அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. அத்தை எதுவும் டீ காஃபி எதுவும் சாப்பிடுதீங்களா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் விஷம் இருந்தால் கொஞ்சம் கொடுமா அப்படிங்கிறாங்க. அத்தை அது வீட்டில் இல்லை அப்படிங்க. நக்கலாடி உனக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்பவும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னத்தை உங்களுக்கு செஞ்சேன், எதுவும் சாப்பிடுதீங்களான்னு கேட்டால் வேணும் வேண்டாம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்படி பேசுகிறீங்களா அத்தை? சுருதியோ ரவிக்கிட்டேயோ, நீங்கள் ரவியோ இல்லைன்னா ரோஹிணியோ மனோஜோ இப்படி பேச முடியுமா அத்தை? என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் உங்களுக்கு கிள்ளிக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் எப்போவும் நாங்கள் எதுவாவது உங்கள் நன்மைக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்கள்கிட்ட வந்து கடைசியாக பேசினதும் மாமாவும் நீங்களும் வந்து பிரிஞ்சிருக்கீங்களே, பேசாமல் இருக்கீங்களே, உங்கள்கிட்ட வந்து நான் வந்து அதை தான் எதிர்பார்த்தேன், சேரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் அதனால் நான் சந்தோஷப்படுறதோ வைக்கிறதோ கிடையாது. நான் தான் வந்து அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வந்து உங்கள் ரூமில் வந்து பேசினேன். அப்பவும் ஒரு மாதிரி தான் பேசுனீங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும்போது அப்படி தான் பேசுகிறீங்க. மொத்தத்தில் நான் என்ன சொல்லுவேன், நீங்களும் மாமா பேசினா இந்த வீட்டுக்கு நல்லது. நீங்களும் 2 பேரும் தனிமர மாதிரி அங்கங்கே இருக்குது நல்லது இல்லை அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. அதுபோக நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போவீங்களா போகலையா அது உங்கள் சௌரியத்தை அப்படிங்கிறாங்க. இதுக்கு தானடி நீ ஆசைப்பட்ட, நானே என் புருஷனும் பேசக்கூடாது, நீ நினச்சதெல்லாம் அந்த வீட்டில் நடக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நான் நினச்சதெல்லாம் தான் நடக்கு.
சாப்பாட்டிலேருந்து எல்லாமே நான் நினச்சது தான் நடக்குது. அதுபோக எனக்கு வந்து 4 பேர் வேலை செய்தாங்க. நான் வந்து ராசாத்திமா தானே இருக்கேன். இந்த வீட்டில் வேலைக்காரியோட மோசமாக இருக்கும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. சரியா? இன்னும் தூங்குது வரைக்கும் எனக்கு வேலை இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு. மீனா, நீ எதுக்கு எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க இருக்கிறனால பேசுகிறேன் அப்படிங்கிறேன். அப்போ நான் வீட்டு விட்டு எங்கேயும் பேருந்து மாடி உனக்கும் புருஷனுக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம்மா அவள் தூத்துட்ருக்கா, எங்கேயாவது போனால் தான் பெருக்க முடியும். நீங்கள் இப்படி குத்துக்கல் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டீங்கன்னா எப்படி தூக்க முடியும்? நீங்களும் தூக்க மாட்டீங்க, தூக்குறவங்களையும் தூக்க விட மாட்டீங்க. மற்ற 2 பணக்கார மருமகளும் அவங்க வந்து பொன்னூஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த பொன்னூஞ்சலாக ஆட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி, மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாட்டு ஒன்று புதுசாக வந்திருக்கு, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை போட்டு கேட்குறாங்க 2 பேருமே. முத்து சிரிக்கிறார். பரவாயில்ல, இந்த பிள்ளை வெகுளியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டு மண்டையாட்டிகிட்டு இருக்காங்க சொல்லி. இங்கே ஹெட்ஃபோனில் மீனாவும் பாட்டு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த ஸ்ருதிக்கு சரியான கொழுப்பாயிருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த மீனாவை பூக்காரியை பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் நெருங்கி பேசுகிறதும், அவளாக என்ன பாட்டு கேட்டாலோ இவளா பாட்டு போட்டு கொண்டு அவளுக்கு கொடுக்குறதும், ஏன் அந்த பூக்காரி பாட்டு கேட்கலன்னு இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி சரியான கடுப்பாக இருக்குது. உடனே அவசர அவசரமாக கிளம்புறாங்க. உடனே அப்போ அண்ணாமலை ரூமில் இருக்காங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஏங்க, நான் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அமைதியாக இருக்கார். எப்பயுமா அப்பா தான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ட்டார்ல, நீங்கள் எங்கே போனால் அவருக்கு பார்க்க என்ன அப்படிங்கிறேன். அதானே, நான் தொலைஞ்சு போனால் உனக்கும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, மற்றவங்களுக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குமே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து, உனக்கு தேவையில்லாத ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க விடு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு நான் தேவையில்லாத ஆளாக இருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. ஆமாண்டி, நீங்கள் தேவையில்லாத ஆள் தான். இந்த வீட்டில் வந்து உள் வீட்டிலே திருடிட்டு அலைஞ்சிங்கன்னா அங்கிளுக்கு எப்படி பிடிக்கும்? நீங்கள் பேசினா மட்டும் அங்கிள் பேசிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மீனா விடு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இந்த மீனா சொல்லி கொடுத்து இந்த ஸ்ருதி என்னெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்புல பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன முகமே வாடலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணன் பேசணுன்னு வாடலாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அவர் பேசுகிறாரு, பேசாமல் போகிறாரு. பென்ஷன் வாங்கி எப்படியும் பீரோவில் தானே வைப்பார். நான் எடுத்து செலவு பண்ண போகிறது நான் தானே பண்ண போகிறேன். அவராக பண்ண போகிறாரு? ஒன்றும் கிடையாது. இந்த வாக்கிங் போகும்போது ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறார், அப்படி தானே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு செலவுக்கு பணம் வரப்போகுது. டைம் பாஸுக்கு பேசுறதுக்கு நீ இருக்க. அது போக அப்படியும் முடியல அப்படின்னா நம்ம கிளப்புக்குள்ளே போய் நம்ம மகளிர் சங்கத்தில் பேச போகிறோம். இவர் பேசுகிறோன்னு வருத்தப்பட போகிறோம். அது இல்லை இப்போ பிரச்சனை. இந்த ஸ்ருதி இருக்கா பற்றியா அப்படிங்க. யார் அப்படிங்கிறாங்க. அந்த பணக்கார மருமவா, அந்த சுதா அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவள் ரொம்ப திமிராயிருச்சு அவளுக்கு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஏற்கனவே அந்த பிள்ளை வந்து வாயில் வந்ததை வெகுளியாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க. வெகுளியாக பேசலை, அந்த மீனாவை வந்து அவள் வந்து ரொம்ப வசதி தலையில் தூக்கி வச்சு ஆடுதா, என்ன அசிங்கப்படுறதுக்காக அப்படி பண்ணுறா. அவளெல்லாம் நான் இருக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் சரி வரும். இன்னும் வந்து அவளை நான் பணக்காரி வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, நீ ஏதாவது பண்ணால் அவள் பாட்டில் வீட்டுக்கு போயிட்டான்னா அப்படிங்க. போனால் போயிட்டு போட்டும், ஆனால் என் வீட்டில் இருந்தால் எனக்கு மரியாதை கொடுத்தா இருக்கணும். இல்லைன்னா நான் அப்படி ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் பணக்காரனா அவள் வீட்டுக்குள்ளே, அவங்க அம்மா என்னன்னா ஒரு நாள் அசிங்கப்பிடிச்சி போனால் சரி, அப்போ கூட சரி இந்த பணக்காரன் மருமவா நகனத்தோடு வந்திருக்கா. இருக்க சொத்து பூரா வந்து இங்கே தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன் பிழைக்க தெரியாதவன் அவன் ரவி. அவனும் கூறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு பொண்ணு நகையை வந்து அவன் கேட்டுவாங்க, தரம் கிடையாது. அதுபோக அவங்க எதனாலும் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே, செய்ய மாட்டேங்காங்க. இவனும் அடுத்தவங்க துட்ட வாங்க அவனும் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டான்னு இருக்கான். பிழைக்குது மதியாக தெரியல. கடைசி வரைக்கும் வந்து 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு பொண்டாட்டிட்டு வந்து அசிங்கப்பட்டு தான் கிடப்பான் உங்களுக்கு. ஆனால் இந்த பிள்ளை இனி ரொம்ப வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பண்ணதுனால இந்த ஸ்ருதி பண்ணதுனால இந்த ரோகிணியும் இந்த பூக்காரையும் இனி மதிக்காமல் போயிட்டான்னா என் ரேஞ்ச் என்ன ஆகுது வீட்டில். அவளாம் அப்படி பேசுகிறா, அப்புறம் என் வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரி நினைப்பார் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதான். நீ வந்து இந்த ஸ்ருதி பிள்ளைட்டெலாம் வச்சுக்காத. அந்த பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி நீ சொல்லதை கேட்டுக்கிட்டு இருக்காது. மீனாவுக்கு எவ்வளோ வீரம் இருந்தாலும் நீ சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்ன வீரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வீடியோ தான் பார்த்துருப்பல, பார்க்கில் எத்தனை பேரை சொல்லிட்டு இது பண்ணான்னு பார்த்தல, அவ்வளோ பேர் அலறி ஓடுனானுங்க. அந்த மாதிரி அவ்வளோ வீரத்தை அவள் வச்சுருக்க தான் செய்தா என்ன. அதுவாக பூ வந்து காணாமல் போனதுக்கு அந்த புருஷன் அவனும் கண்டுபிடிக்கலையா. எல்லா வீரமும் எல்லா திறமையும் வச்சுருக்கா. ஆனால் வந்து எங்கள் அத்தை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுக்கா. நீ அதான் உனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அந்த பிள்ளைய நீ நசுக்கி எடுக்க. ஆனால் என்றைக்கும் அது சரியாக இருக்காது. மீனாவையும் உன் மருமகளை என்றைக்கு நடத்துறியோ அன்னைக்கு உன்னுடைய நிலைமை வந்து ரொம்ப உயரும் விஜயா. நீ நினைக்க அந்த பிள்ளைகளை வந்து அடக்கி வைக்கிறது அது மட்டும்தான் வந்து உன்னுடைய திறமை அப்படின்னு நினைக்க. அடக்கி வைக்கிறதுல திறமை இல்லை.
அவங்கள சுதந்திரமா செயல்பட விட்டு, அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் உன் திறமை. அப்படி நீ பண்ணியிருந்தன்னா, அத்தனை உன் மேல கடுமையான மரியாதை இருக்கும். ஆனா ரோகிணி வந்து பார்க்க எனக்கு அவள பார்க்கவே டவுட்டா இருக்கு. அவ ஃபாரின்லேருந்து தான் வந்தாளா அப்படிங்கிற மாரி எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ மேல உனக்கு டவுட்டா இருக்கா? அவ ஃபாரின்லேருந்து தான் வந்தா. பாரு இந்த மீனா குடுக்க வேண்டிய நகைக்கு உடனே என் மாமாவுக்கு ஃபோன் அடிச்சு பணத்த அனுப்பி வச்சுட்டா. பணத்த எப்பா அனுப்பிவிட்டாரு எப்ப அனுப்பிவிட்டாரா? எப்பா ஜெயிலெலாம் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஜெயில்ல இருக்கறது தான் ஊருக்கே தெரியுமே. அவர் ஜெயில்ல தான் இருக்காரு. ஜெயிலுக்கா என் மாமா பார்க்க போயிருப்பாரு போலுக்கு. வந்தார்ல வழக்கியரு குணசேகர் அவர்ட்ட குடுத்து அனுப்பியிருப்பாங்க போலுக்கு. ஒருவேளை என் மாமன் எதுவும் பணத்த எடுத்துக்கிட்டு ஆட்டைய போடுதானோ விஜயா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்படிதான் நினைக்கேன். அவரு ஜெயில்ல இருக்காரு. மொவாட்ட குடுன்னு சொன்னா பெரிய அளவுல தான் பணத்த குடுப்பாரு. கோடிக்கணக்குல தான் குடுப்பாரு. மலேசியாக்காரங்க அப்படிதான். நீ மலேசியா போயிருக்கியா விஜயா அப்படிங்கிறாங்க. நான் போகல. டிவிலாம் பார்த்துருக்கேன். மலேசியாவில் பூரா பெரிய பெரிய கட்டடமா இருக்கு. அப்போ பெரிய பூரா பணக்காரங்க தானே. அப்பா வேற பல தொழில் பண்ணுறாராம். பல நாட்டில் தொழில் பண்ணுறாராம். அப்போ வந்து இவரு அப்பாவும் பெரிய பணக்காரனா தானே இருப்பாரு. அவரு வந்து சும்மா லட்சக்கணக்கிலேயே குடுப்பாரு, கோடிக்கணக்கில தான் குடுப்பாரு. என் மாமா தான் கையில வச்சுக்கிட்டு டக்கால்ட்டி காட்டுதாருன்னு நினைக்கேன். எப்படியாவது ரோகிணி செல்லுலேருந்து என் மாமா நம்பரை நான் ஃபோன் நம்பர் எடுத்துடணும். எடுத்து என் மாமாட்ட பேசி, இங்கே பாருங்க ரோகிணிக்கு வர வேண்டிய சொத்தை கொடுத்துருங்க, வச்சுருங்க. உங்களுக்கும் பிள்ளை இல்லை, அவள் தான் வாரிசுன்னு சொன்னீங்க. உங்கள் பங்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க? உங்கள் மச்சினன்ட்ட வந்து வாங்கினதை எப்போ கொடுப்பியேன்னு கேட்டுருந்தேன் அப்படிங்க. விஜயா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரு அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப ஓவரு? மனோஜ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பார்த்தல. பெரிய ஷோரூம் வச்சுருக்கான். 10 பேருக்கு வேலை கொடுத்தா கூட லாபம் இல்லாமல் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்கான். இதில் வந்து இவங்க மாதம் 50,000 வீட்டுக்கு கொடுக்கணுமுங்காங்க. அது போக வந்து இன்னும் 2 லட்சம் அந்த பூக்காரி கொடுக்கணும். இவன் முத்து மீனாவும் அதை வாங்கிட்டு அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. முத்து மீனா என்ன ஆட்டம் போட்டாங்க? அவங்க நகையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நகை என்னமோ வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்தா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ உன் வீட்டிலேருந்தும் கொண்டு வரலையா விஜயா? அது வந்து அண்ணாமலைனும் அவங்க அம்மாவும் போட்ட நகை. அது போக அவங்க மீனா அம்மாவும் கொஞ்சம் நகை போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா என்ன நகை போட்டா? ஒரு கம்மலையும் ஒரு மோதிரத்தையும் போட்டா அப்படிங்கிறாங்க. அதுவும் நகை தானே விஜயா? அதையும் சேர்த்தானே நீனும் மனோஜ் விற்றுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை விற்று பல லட்ச ரூபா நாங்கள் பேங்கில் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. பல லட்சத்துக்கு இருக்கோ சில லட்சத்துக்கு இருக்கோ விற்றீங்களே, ஏன் விற்றீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அப்படி பேசுகிறேன். உங்கள் தேவைக்கு மீனா நகையை விற்றுருக்கீங்க. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கும் மனோஜுக்கு என்ன இருக்குது? சாரின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. அண்ணனும் பேச போகிறாரு. ஆனால் நீ வீம்பு பண்ணிக்கிட்டு பேச மாட்டுக்க வைக்க மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, ஒரு காலமும் நான் வந்து இந்த பூக்காரிக்கிட்டையும் சரி தான், முத்துக்கிட்டையும் சரி தான், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன இந்த விஜயா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதா வரலாறு இருக்காது. நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணங்கிட்ட நீ எத்தனை வாட்டி கேட்டிருக்க அப்படிங்கிறாங்க. அவர் என் புருஷன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். ஆனால் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு மேலே இருக்கவங்ககிட்ட வேணால் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன மீனார் என்ன பணக்காரியா? அவள் பணக்காரியாக இருந்தால் தான் முதல்ல மன்னிப்பு கேட்டிருப்பியா அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். மீனா இடத்துல சுருதி இருந்தால் நினச்சிருப்ப அப்படிங்கிறாங்க. அவளுக்கு இதே நிலமை தான் அப்படிங்கிறாங்க. நடிக்காத விஜயா, இங்கே பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் வந்து சுருதிக்கிட்டு இப்படி பேச முடியாது. சுருதியும் வீட்டில் 50 பவுன் நகைக்கு மேலே வீட்டில் வச்சுருக்கான். அந்த நகையை நீ ஒரு கிராமம் தொட்டு தான் பார்க்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தான் உண்மையை தான் சொல்கிறேன். தொட்டு பாரு பார்ப்போம். அதை வந்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் உண்மை இல்லை. ஆனால் வந்து நீ மீனானோன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ ஃப்ரெண்டு எனக்கா மீனாவுக்கா அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜயாட்ட, இங்கே பாரு விஜயா, சப்போர்ட் யாருனாலும் பண்ணலாம். ஆனால் உண்மை யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. மீனாக்கிட்ட உண்மை இருக்குது, பாசம் இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கா. அந்த பிள்ளையை ரொம்ப போட்டு வதக்காத. எந்த ஒரு கூட்டாக இருந்தாலுமே அதிக நேரம் வதக்கணும்னா ருசியாகவும் இருக்காது. அது போக அது உண்மையான சத்தையும் கொடுக்காது. அதாவது நார்மல் ஹீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ நார்மலாக இரு விஜயா. இல்லைன்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப வயிற்றுச்சலை நீ கொட்டிக்காத அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, எனக்கு கீழே அடங்கி இருக்கவங்க தான் என் வீட்டில் இருக்கணும். ரோகிணியும் பெரிய பணக்காரி தான். என் சொல்ல மீறி ஏதாவது செய்தாலும் இல்லை செய்ய முடியுமா? அப்படி ஒரு இது கிடையாது. சுருதின்னு அப்படி தான் வைக்க போகிறேன். இந்த பூக்காரியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன் பார்வதி சிரிக்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலமும் நீ வந்து மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த வீடு பாதி பங்கு வந்து அண்ணாமலையன் பேரில் இருக்குதுன்னு சொல்லி முத்துக்கும் தெரிஞ்சிச்சு, மீனாவுக்கும் தெரிஞ்சிட்டு. முன்னாடி என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ உன் வீடு நாங்கள் சொல்லிப்பாரு. பாதி வீடு எங்கள் அப்பா பேரில் இருக்குது. எங்கள் அப்பா பங்கில் நீங்கள் வந்து நிற்காதாங்க, தூர போங்க. எங்கள் அப்பாவுக்கு தான் உங்களுக்கு ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நிலை. அதனால் வீடு உன் வீடு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. வீடு 2 பேரில் தான் இருக்குது. சட்டப்படி டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ அதுதானே. என்ன அவங்களுக்கு மேல் சைடா கீழ் சைடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு தான். அந்த கணக்கில் தான் நீங்கள் பேசிக்கணும்.
மற்றபடி முழு வீடும் என் வீடுன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. இதே உண்மை வந்து சுருதியும் கேட்டிருந்தான்னா சுருதியே பேசிடுவா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிக்கெலாம் தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்றாங்க. ரவிக்கு தெரியுமா அப்படிங்கிற. ரவிக்கு தெரியும், ரவிலாம் எதை சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டிட்ட எல்லாரும் தான் உண்மையை சொல்லிடுவானுல அப்படிங்கிறாங்க. ரவிலாம் அப்படி கிடையாது. என்ன ஒன்று அவள் பணக்காரிங்கனால ஏட்டி கூட்டி பேசுதா, ரவி கிவின்னு கூப்பிடுதா, எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, ஏங்க நீங்கன்னு பேச மாட்டேங்க. அந்த பூக்காரி என்னத்தை என்ன சொன்னாலும் அந்த முத்து கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏங்கன்னு கூப்பிடலன்னா பூசையை கொடுத்துருவோம்னு நினைக்கேன். கரெக்டாக ஏங்க என்னங்கங்க. ஆனால் இந்த மனோஜ் பொண்டாட்டியாக தான் சரி தான் மனோஜ்னு தான் கூப்பிடுதா ரோகிணியும், அந்த சுருதியும் கூப்பிடுதா. சரி பணக்கார பிள்ளைகளும் இப்படி கூப்பிடுது போலன்னு நினச்சேன். ஆனால் அந்த சுருதி பிள்ளை அகத்தில் தான் எல்லாம் பேசியிருக்கா, ரோகிணி மாதிரி இல்லை. அவள் அகத்தையும் அடக்கணும், எனக்கு கீழே அவளை சரண்டராக வைக்கணும். நான் வந்து மூச்சு விட்டால் அவள் பேசவே கூடாது, அந்தளவு தான் நான் பண்ணணும். என்ன பண்ணலாம் பார்வதி அப்படிங்கிறாங்க. நீ தான் பார்த்துக்கிட்டு தான் அவன் நிலைய மாற்ற போகிறான் அப்படி இப்படின்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான் எனக்கு ஐடியாலாம் தருவ சரியா, உன்கிட்ட தான் நான் கேட்பேன். சொல்லு பார்வதி, நான் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் சுருதி வந்து எனக்கு அடங்குவா. சுருதி வந்து என் சொல்ல மீறி எதுவுமே செய்யக்கூடாது, அவள் பணக்கார தும்மெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது, என்ன என் சொல்லி மீறி அவள் செய்யக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி ரொம்ப நேரம் யோசிக்காங்க. சொல்லு பார்வதி அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஐடியா பண்ணியா கொஞ்சம் யோசிக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போது மறுபிறவி தான் நீ பிறக்கணும் விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி சொல்லுது அப்படிங்கிற. உண்மையை தான் சொல்லுதேன், இந்த பிறவியில் வந்து உன் சொல்ல சுருதி கேட்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இருந்த மரியாதையும் கொஞ்சம் மரியாதையும் நீ அந்த மீனா பொருளை திருடின வகையில் வந்து மாட்டியிருப்ப. அந்த பிள்ளை ஏற்கனவே உன்கிட்ட ஏட்டிக்கு பிடி பேசுதுங்க. நீ ஏதாவது பேச போனால் அந்த பிள்ளை வேறு மாதிரி தான் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டிலேருந்து பேசுவாளோ அப்படிங்கிறாங்க. இதைத்தான் சொல்லாத, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா வீடு மாமா பேர்லேருந்து அதுக்கு ஓவராக சீன் போடாதங்க, உங்கள் பங்கு இவ்வளோ தான்னு சொல்லிவிடுவா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவா, அதெல்லாம் என் பையன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. பார்த்து சீன் போட்டுக்க, சீன் ஓவராக போட்டு படம் ஓடாமல் போயிடாமல் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். ஆனால் இந்த சுருதியை வந்து மாத சம்பளத்தை வீட்டில் கொடுக்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் நடக்குமா விஜயா அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்காது, ரோகிணின்னு நான் இன்னும் சொல்ல போகிறேன். எவனா வந்து இந்த வீட்டில் நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணும். இந்த மீனாவாக இருந்தாலும் சரி தான், முத்துவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் உழைக்கிறது என்கிட்ட தான் ஒன்று தரணும். நீங்கள் யார் எவ்வளோ தந்துருக்கீங்கன்னு எழுதி வச்சுருப்பேன். ஏன்னா மாத கடைசியில் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இன்னும் அப்பனா தான் இந்த வீட்டில் எனக்குன்னு சரி மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி சும்மா கணக்குப்பிள்ளை வேலை பார்த்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் ஒரு எல்லாத்துலேயுமே 10% என் செலவுக்கு எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, அதான் மருமகுமார் 3 பேரும் தருவாங்களா அப்படிங்கிறாங்க. தந்து தானே ஆகணும், என் வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி தான் பார்ப்போம், நீ வந்து பெரிய ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி நடக்கும்னு நினைக்க, ஆனால் அது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அது நடத்தி காட்டுதான் பாரு பார்வதி அப்படிங்கிறாங்க. சரி இப்போ கோயிலுக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. போவோம் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன வச்சியா, கோயில் பிரசாதம்லாம் எனக்கு வேண்டாம், வீட்டை போய் சாப்பிட்டுக்கிட்டு தான் சொல்லுவேன், இப்போ கோயில் பிரசாதம் சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பூக்காரிக்கு ஓவர் திமிராயிடுச்சு, இப்போ வீட்டில் போய் ஏதாவது கேட்டோம்னா அத்தை எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு அப்படிம்பா, பழைய சாப்பாடு தான் இருக்கும் அப்படிங்க. பழைய சாப்பாடா, காலைல இட்லி தோசைலாம் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணியிருப்பா, நான் போது 11:30 அந்த மாதிரி ரேஞ்சில் போனோம்னா எனக்கு வந்து இது தருவாளா, சூட் பண்ணி தருவாளா, அது தரமாட்டாளா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு சாமியார் வர, சாமியார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு பையன் மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஜாதகம் கொண்டு வரல, ஆனால் பேராசி பார்த்து அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டு விஜயாவும் முகத்தையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. அவன் தான் என் உயிரே, அவன் வந்து நல்லா இருக்கணும் மட்டும்தான் என்னோடய ஆசை அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அப்படி சொன்னால் தான் இவன் கையிலேருந்து காசை கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜுங்கிற பையன் வந்து கொஞ்ச நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான், பல கோடி ரூபா வந்து ஃபாரின்லேருந்து அவனுக்கு வரப்போகுது, பெரிய ஆளாக போகிறாரு, அவரை மாதிரி இந்தியாவில் யாருமே கிடையாது, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆக போகிறாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, அது டாலரில் வருமா வேறு மதிப்பில் வருமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உலகத்தில் டாலர் தானே மதிப்பு அதிகம், அதனால் டாலரில் தான் பணம் வரும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லிட்டாங்க, விஜயா, டாலர்லாம் அவனுக்கு பணம் வருதான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி எத்தனை பணம் வரும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது எண்ண முடியாது, அத்தனை பணம் வரும், பெரிய பெரிய பணமாக வரும், அதனால் அவங்க பையன் பெரிய கோடீஸ்வரனாக தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு சின்ன செய்கட்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பரிகாரம் இருக்குது, அதுக்கு ஒரு 5000 ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. 5000 ரூபாமா அப்படிங்கிறாங்க. 5000 என்கிட்ட இல்லையே சாமி அப்படிங்கிறாங்க. எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பர்ஸில் ஒரு 3000 ரூபா இருக்குது அப்படிங்க. அதை கொண்டாங்க, நான் பண்ணிடுறேன், என்ன இந்த கயிறை உங்கள் பையன் கழுத்தில் கட்டி விடுங்க,
அந்த பையன் வந்து கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சாமி பரிகாரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நினைக்கிறாரு, நல்ல வேலை இப்படி சொன்னி 3000 நம்மளால் என்ன முடிஞ்சிச்சு, வாங்க முடிஞ்சிச்சு. அழகாக வந்து நாளைக்கு ஒரு அமௌண்ட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். நான் லூசு மாதிரி 3000 பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். அந்த கயிறு நாளனா கயிறு போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அந்த கயிறை கையிலுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இது என்ன கயிறுமா அப்படிங்கிறாங்க. உன்னை கோடீஸ்வரன் ஆக்குற கயிறுடா அப்படிங்கிறாங்க. கோடீஸ்வரன் ஆக்குற கயிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன் என் பையன் எப்போ கோடீஸ்வரன் ஆவான்னு சொல்லிட்டு. சீக்கிரம் உங்கள் பையன் கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஜாதகக்காரர் சொன்னது அது உண்மையாக தான் ஆக போகுது. ஆனால் வந்து மனோஜ் இல்லை, அது அந்த இடத்துல முத்து வராரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம், ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். எந்த சாமி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நானும் பார்வதியும் கோயிலுக்கு போயிருந்தோம், ஒரு சாமியாரை பார்த்தோம். அவர் வந்து மனோஜ் பேரராசி பார்த்து சொன்னார், சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடுவான், அவங்ககிட்ட எல்லோரும் கையேந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ்னே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என் பையன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாங்க. இந்த வீட்லேயே நல்லா உழைக்கிறது உண்மையாக இருக்கிறது முத்து மீனாவும் தான். கண்டிப்பாக முத்து மீனாவும் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க. முத்து மீனாவும் உயர்வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் வந்து அங்கே மாற்றி சொல்லிட்டாங்க பிறகு. உங்கள் பையனோன்னா அவன் விஜயா வந்து மனோஜ் தான் நினைக்கிறான். ஆனால் மனோஜ் வந்து ஒரு காலமும் முன்னேற வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஓப்பி அடிக்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான். எங்காவும் முன்னேற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை 5 ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க மனோஜ், ஏம்மா உண்மையில் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படிங்கிறாங்க. முத்து வராது. ஆமாடா தெருக்கோடிக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. முத்து மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. மரியாதை தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தெருக்கோடி போயிடுவாமா புருஷன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீங்கள் பேச நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பேசி எனக்கு தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ பதில் பேசிகிட்டு இருக்க, மனோஜ் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான், அது நீ அந்த பொறாமையில தான் இப்போ நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவர் பெரிய பணக்காரரு, உலக ஏழை எளிய பாமர மக்களுக்கு அள்ளி வீசுதார், இதை பார்த்து எனக்கு பொறாமை. ஈவனே ஒரு டுபாக்கூர் திருடி பொழைச்சிட்டு கிடக்கான். அதுபோக வந்து கடையில் திருட்டு பொருளை வாங்கி விற்றுட்டு கிடக்காமனு ஊரில் ஒரே அசிங்கம். உங்கள் அண்ணன் தான் நான் திருட்டு பொருள் வாங்கி விற்காமனு சொல்லி எதாவது கேட்காங்க அப்படிங்கிறாங்க. டேய், அது என் கடையிலேருந்து திருட்டு போன பொருளை தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. எவனாவது உன் கடையில் உள்ள பொருள் வாங்குறது நீ என்ன திருட்டு கொடுத்து வாங்கியல, முட்டாப்பே தானே நீ அப்படிங்கிறாங்க. முத்து நானும் பார்த்துட்ருக்கேன், என் வீட்டுக்காரர் என்ன நீங்கள் முட்டாளு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கல்யாணம் முடிக்க முன்னாடிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்கேன். உன் புருஷனுக்கு சொர்ணம் வந்ததில்லை, உனக்கு திடீர்னு வருது, உனக்கு ஏமா வருது அப்படிங்கிறாங்க. உங்கள் பாருங்கள் முத்து, உங்கள் அண்ணனை வந்து நீங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நான் முன்னாடி தான் பேசுவேன், பின்னாடி புறம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க வச்சிங்க, அதை விட்டுருங்க. நான் வந்த பிறகு என் புருஷனை குறைச்சி பேசணும், நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சம்மதிக்காம இரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, ஏங்க சத்தானம் வாங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது பேச விட மாட்டியா அப்படிங்கிறாங்க. அது எதுக்குங்க, நீங்கள் போன பிறகு எண்ணி ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ 4 பேரை வந்து செங்கல் வச்சு வீடு கட்டி வாங்கினேன், இப்போ இவங்கெல்லாம் உனக்கு சாதாரண ஆள், ஏதாவது பேசுகிறாங்கன்னா அந்த செங்கல் வீட்டில் தானே இருக்குது, 2 குடுப்பு கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா முழிக்கிறாங்க. முழிச்சோடனே ஸ்ருதி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா இனிமேல் தான் அத்தை வருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை ஸ்ருதி வீட்டுக்குள்ளே வராங்க. என்னத்தை வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வந்துட்டாலும் தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதிட்டு எதுவும் பேச போகிறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே வந்த உடனே பேக்க தூக்கி சுற்றி பொத்துன்னு போடுதாங்க. வேலை அதிகம் ஜாஸ்தியாக கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இன்ஜினியருக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. சார் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், இவ்வளோ வேலை கொடுப்பீங்களா, இன்னமெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காதுன்னு வேலைக்கு வரவே மாட்டேன். உங்கள் ஸ்டூடியோவில் இன்னொரு ஸ்டூடியோ, நானே தனியாக ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன், இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஏதாவது பேசணும், நம்மகிட்ட இதே மாதிரி ஏறி பேசிட்டோன்னு நினைக்க முடியும், சரி வராது, காலையிலே வேலைக்கு கிளம்போல அப்போ பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க, அப்பா இவ்வளோ நேரத்துக்கு எங்கேப்பா போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. மன நிம்மதிக்காக கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ஜாடையில், ஆமாம் வெளியே போனால் மன நிம்மதி வந்துடும் அப்படிங்கிறாங்க. முத்து என்கிட்ட யாரும் பேசணும்னு சொல்லு, அவங்க மோரையில் முழிக்கலைனா கூட எனக்கு மன நிம்மதியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு அழுக வந்துடுது. உடனே ரூம் பார்த்து போயிடுறாங்க. இவர் எப்படி பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனாவை உசுப்பேருக்குன்னு ஸ்ருதியாக இருக்காங்க. 2 பேரையும் முதல்ல பிரிக்கணும். அதுபோக வந்து நம்ம வீட்டில் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும், நாளைக்கு நம்ம ரூல்ஸை கண்டிப்பாக விடிய கிழமை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா மீனா வீட்டு வேலையை எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வச்சோடனே எல்லாருமே அவங்க வேலைக்கு கிளம்ப தயாராகிறாங்க. அப்போ ஸ்ருதி காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ விஜயா ஸ்ருதி நில்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி மீனா எல்லோரும் வாங்க அப்படிங்கிற. எல்லோரும் வராங்க. அண்ணாமலை அதை கண்டுக்கிடாமல் வெளில போயிட்டுருக்காரு. எல்லோரும் நான் சொல்லுறதை கேட்டுட்டு போங்க யாருனாலும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படின்னு நிற்கிறாரு. இங்கே பாருங்கள்,
இந்த வீட்டோட குடும்ப தலைவி நான் தான். சரியா? இந்த வீட்டோட வரவு செலவு நான் தான் பார்ப்பேன். என்ன, எல்லாரும் உழைக்கிறதுக்கும் என்கிட்ட மாதம் மாதம் கைக்கு வந்துடணும். என்ன, அதை நான் வந்து உங்களுக்கு மாத கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் போட்டு வைப்பேன். அதில் 10% செலவு வந்து நான் எடுத்துப்பேன். என்ன, உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இது ஏன் இந்த புது ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. இல்லைம்மா, நீங்கள் உழைக்கிறீங்க, உங்கள் கையில் வச்சு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு வந்து உங்கள் எதிர்காலத்துக்கு ஆக மாட்டுக்கு. அது போக வந்து இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஆளுக்கு 10% வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். அது ஏன் செலவுக்கு வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஆண்டி, நீங்கள் 10% இருக்க பற்றி என்ன இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கரமாக ஐஸ் வைக்காங்க. நீ தாம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டவா, நான் உங்களுக்கு கரெக்டாக உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் பார்லர் எவ்வளோ ஓடுதோ அதை என்கிட்ட தந்துருத்தணும். சரியா? மாதம் மாதம் ஓடுறதுக்கு கொடுத்தாலும் சரி தான், தந்துரு. அதே மாதிரி சுருதி வந்து மாத சம்பளம் எடுக்க அவள் தந்துடணும். மீனா தேடாமல் பூவே வரதுக்கு போகிற, அவளுக்கு என்ன கிடைக்கா கொடுத்துடணும், முத்து தந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி எல்லோரும் கொடுத்துருவாங்க, மனோஜ் தந்துடுவார் அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. அவனும் தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. பாப்பா தரது நானும் பார்க்கேன் இவ்வளோ தரான்ட்டு. அதுபோக ரவியும் தரணும் அவங்களுக்கு அப்படிங்காமல் எல்லாருமே தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுறாரு, டேய் முத்து, இதெல்லாம் அவசியம் கிடையாதுடா. நீங்கள் உழைக்கிறது உங்கள் கையில் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் யார்ட்டையும் கொடுத்து வந்து பணம் போச்சுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்க சொல்லுறதை நான் கேட்டு தானப்பா மறுவேளை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே வெளில கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாங்க, எந்த விஷயத்துக்குமே அதை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க உழைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டு என் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு தான் எப்படி என் சொல்ல கேட்குது மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கணும். அதுபோக வந்து உழைச்சி என் கையில் தரணும் அப்படிங்கிறாங்க. சுற்றி சொல்கிறாங்க, உங்கள் கையில் எப்படி ஆண்டி தர முடியும், எனக்கு வேலை பார்க்குற அக்கௌண்ட்லேயே அதுவே ஏறிடும், இதை கொண்டு அக்கௌண்ட்டில் இருக்கிறது எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட தருவேனா ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா, நீ வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் மீனா அக்காவை கிடையாது, இல்லைன்னா உங்களுக்கு சிங்கி அடிக்க ரோகிணியும் கிடையாது அப்படிங்க. என்ன ரோகிணி இப்படி எப்படி சுற்றி இப்படி என்ன பேசலாம் அப்படிங்கிற. உண்மையை தான் சொல்கிறேன். அத்தை ஒன்று சொல்லுதாங்கன்னா அவங்கள ஐஸ் வைக்கிறது தான் பேசுகிறீங்களே தவிர்த்து உண்மை எது பொய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இதே இது ரவி ரவி வந்து மனோஜ் இடத்துல இருந்து இப்படி திருட்டுத்தனம் ஏதாவது பண்ணாங்கன்னா நான் வந்து வீட்டு விட்டே பற்றிருப்பேன். அதுபோக மீனா நிலமையில் நான் தான், நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் எனக்கு ஒரு அத்தையான்னு சொல்லி காரியை துப்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி இப்படி பேசுகிற, இன்றைக்கி சொல்கிறது தான், நீ மீனாட்ட பேசக்கூடாது, மாதம் மாதம் உழைச்சி சம்பளத்தை ஆண்டு கொண்டு தரணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கு வேறு ஆளை பாருங்கள், என்னடி வேறு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறாங்க. அந்த ஆளை கையை முறிக்குதுதாங்க விஜயாவை சுருதி. இந்த வேலைலாம் வேற யார்ட்டும் வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு முறிக்குதாங்க. எம்மாங்கிறாங்க. சுற்றி விடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அத்தனை நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். திருடுத உங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து பழையபடி அத்தனை மரியாதை கொடுக்க முடியாது. ஒன்று ஒரு ஆள் திருட்டுத்தனம் ஒரு சின்ன பிள்ளை பண்ணுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். முழு மாடு வயசில் இருந்துக்கிட்டு நீங்களும் அதுக்கு சேர்ந்து உடன்பட்டு போய் இருந்துக்கிட்டு நான் எந்த தப்பும் செய்யாத மாதிரி மீனாட்டம் பண்ணி கேட்க மாட்டேன், முத்துட்ட கேட்க மாட்டேன், என் புருஷன்கிட்ட பேச மாட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஆணவத்துக்கு நாங்கள் ஆள் கிடையாது. சரியா? உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தாச்சுத்த. இன்னமும் வந்து கை வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது நொறிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் திரிக்குட்டியில் சரியான கைவலி விஜயாவுக்கு. எம்மா எப்பான்ட்டு கிடக்காங்க. உடனே வாங்கத்தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடெக்ஸ் போட்டு தடை விடுதாங்க ரோகிணி. உடனே மீனா சிரிக்கிறாங்க. சிரி நீங்கள் சொல்லித்தானே அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த, நான் தான் செய்ய சொன்னேன் சுருதியை, ஒரு கை தான் பண்ணியா சுருதி, இன்னொரு கையும் பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னத்தையும் பண்ணிடாதா அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, நானும் ஒரு டென்ஷன் பார்ட்டி தான், நீங்கள் சும்மையாவது கடுப்பாக மீனாட்ட கிளப்புற மாதிரி ஏன்ட்ட கிளப்புனீங்கன்னு நடக்குதே வேறு. வீடு இல்லாமல் வந்து இருக்கலத்த, உங்களை மாதிரி எனக்கு வந்து ஏகப்பட்ட வீடு இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, எங்கள் அப்பனாத்த சேர்த்த சொத்து இருக்குது, ஏன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஏன்னா இப்போ நினச்சாலும் என்னால் ஒரு வீடை வாங்க முடியும், ஒரு இடத்த வாங்க முடியும். அதுக்காக வந்து பெரிய ஒரு 10க்கு 10 வீடை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என் வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க. வேணா நான் ஒரு பெரிய வீடு வாங்குறேன், அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா கொண்டுமே விடலை. ஆகா, இந்த சுருதியை நம்ம ஏதாவது பேசி மடக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை மடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க இந்த விஜயா. சூழ்நிலையில் விஜயா எப்பா அப்படின்ட்டு இருக்க, ஆண்டி என்ன செய்யுது அப்படின்ட்டு இருக்காங்க. சுருதி ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. உடனே எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்களுக்கு உப்பு காய்ச்சி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை காய்ச்சி அப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டி உங்களுக்கு இன்னும் சரியாயிரும், கை வந்து இன்னும் 2-3 நாளில் சரியாயிரும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெயை போட்டு தடவி விடுறாங்க. முத்து வர்றாரு. பார்த்துட்டு என்னதுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதியை வந்து கை வாங்கினாங்க ஆண்டி, அந்த கையை தெருக்கி விட்டாங்க சுருதி அப்படிங்கிறாங்க. உடனே கை தட்டுறாரு. பார்த்தியாமினா, அங்கெல்லாம் வந்து ஒன்வே தான், எதுவும் பேச முடியாது, பல குரல் அது பாட்டில் வந்து தாக்கிட்டு போய் பலகுரல் வந்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீ என்னத்தை சொன்னாலும் வாங்கி போட்டுக்கிட்டு சரியாத்தான்னுக்கிட்டு இருந்தால் அது உங்கள் ஏறி தான் நிற்பாங்க.
அந்த பலகுரல் மாதிரி ஒரு அதிரடி ஆடுன்னு வச்சுக்கோ, அவன் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஏன்னா நீயும் சைலண்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த செங்கல் வந்து இங்கே தானே மீனா இருக்குது, அதை அடிக்கடி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கையில் ஒன்று வச்சுக்கா, யாராவது ஏதாவது பேசினாலோ இல்லை சுருதிட்டு நடக்கிற மாதிரி ஒன்று நடக்க முயற்சி பண்ணாலோ அந்த செங்கலை வச்சு ஒரு காட்டு காட்டு வாரதான் நான் பார்த்துக்கிட்டுதேன். சரியா? அப்படி வந்து ஏதாவது ஒன்று ஆனால் கூட அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீனே இந்த வீட்டில் இருக்கவங்க அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லிடுவியோ அப்படிங்கிறாங்க. நானாக செய்யத்தான் சொல்லுதேன். பலகுரம் என்ன செஞ்சு பார்த்தீங்களா? ஒழுங்காக கையை பாருங்கள். என் ஃப்ரெண்டு இப்படி தான் ஒரு ஆளுக்கு ஒருத்தன் விளையாட்டுக்கு திருக்குனா கை உள்ளே நொறிஞ்சிருச்சு. அது மாதிரி நொறிஞ்சிருக்கா வச்சுருக்கான்னு சொல்லி பல்லாக்கூரில் கூட்டி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. அப்படி நொறிஞ்சின்னா மாவுக்கட்டு போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இவன் என்ன இப்படி சொல்கிறான், இங்கே வேறு வலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நம்ம வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து உட்காந்துருக்காங்க. விஜயா காங்கலேன்னு மனசுக்குள்ள நினைக்காங்க. ஆனால் யார்ட்டையுமே கேட்கல. இந்த சூழ்நிலையில் கையில் கெட்டு போட்டு கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கர சிரிப்பு. உடனே எப்பா அங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு, கை கெட்டு போட்டு வந்திருக்கு. உடனே அவங்க சேர்லேருந்து உட்காந்துருக்காங்க. உடனே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து கை நொறிஞ்சிருக்கு, அதனால் வந்து ஆண்டி வந்து 2 மாதத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இவங்க ரொம்ப நாளாக ரெஸ்ட் தானே எடுக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சுட்டே ரூம் பார்த்து போயிடுறாங்க. நம்ம இப்படி கையில் வந்து இப்படி வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இதை கூட அவர் பார்த்துட்டு என்னன்னு கூட கேட்கலையே, அப்போ என்ன புருஷன் இவர் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. மனசுக்குள்ளே அண்ணாமலை நினைக்காங்க, பத்திரமா இருக்க வேண்டியதானே அப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்து அங்கே போகிறாரு. டேய் என்னடா ஆச்சோ கைக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சுருதி பிள்ளை வந்து அம்மா சொல்ல தான் கேட்கணும், உழைச்சி கொண்டு என்கிட்ட தான் தரணும், கையில் வச்சுலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஓவராக பண்ணாங்க. அது போக அந்த பிள்ளைய வந்து கை வாங்கியிருப்பாங்க போல், அந்த பிள்ளை அந்த கையை திருப்பி விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. அவளுக்கு இள ரத்தம், இவளுக்கு வயசாகி போச்சு, வாயை வச்சு மூடிக்கிட்டு செத்தனாமல் இருக்கணும், ஆர்வ கோளாறுலாம் பண்ணியிருப்பா, மீனா மாதிரியே பண்ணலான்னு நினச்சி அந்த பிள்ளை தான் அவளுக்கு சரியான ஜோடி. இவன் ஏதாவது பண்ண போனால் அந்த பிள்ளை ஏதாவது பண்ணி விட்ருவோம், அதனால் இன்னும் மூச்சையை காட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவளுக்கு இருந்த மரியாதையே பாதி அந்த மனோஜ் பணம் திருநு மனோஜ் வந்து அந்த நகை திருநதில் போயிடுச்சு, மீதி இதில் போயிடுச்சு. இனிமேல் திருந்தலை அப்படின்னு சொன்னால் அவள் வந்து வாழறதுக்கு தகுதி இல்லாதவா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மா மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், நானும் அப்படி தான் நினைக்கேன். அவள் திருந்தானா அவளுக்கு நல்லது, திருந்தாட்டம் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்பா திருந்தாட்டம் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இல்லை அவட்ட பேசாமல் இருந்தாலும் அவனுக்கு மன நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ வேணா சொல்கிற முத்து, நீ சொல்கிற பொண்டாட்டின்னு சொல்லுத மருமக்க மாதிரின்னு சொல்லுதாங்க. எப்பா பேசுங்கன்ட்டு. இப்போ விஜயாட்ட பேசாமல் இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணுவா வைப்பா, அவள் சொன்னதை தான் செய்யணும்பா. இப்போ என்கிட்ட பேச மாட்டான், நிம்மதியாக பெட்டில் தூங்குறேன், வைக்கேன், எந்திரிக்கேன், போகிறேன், வாரேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நான் முன்னாடியே அனுபவிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா, உண்மையில் அதுதான் உண்மை. நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே வந்து நான் இப்படி இருந்து அவட்ட பேசாமல் இருந்துட்டு போனேன் வச்சுக்கா, உங்களையும் பார்த்துருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு நான் மனமும் பதறிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற. உண்மைதான்டா, ஒன்றாவும் பிள்ளைய ஏற்றுக்க மாட்டுக்கா, மீனாவும் மருமகளை ஏற்றுக்க மாட்டுக்கா, என்னையும் புருஷனை ஏற்றுக்க மாட்டுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மா அவங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பார்த்தனடா என் மேலே என்ன மரியாதை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, கடுமையான மரியாதை தான் வச்சுருக்கான். அவளுக்கு என் மேலே சுத்தமாக எந்த வித மரியாதையும் இல்லை. நீ வேணா அவங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசலாம், ஏன்னா என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியுமே, சுத்தமாக மரியாதை கொடுக்குற ஆள் இல்லை, அதனால தான் பேசாமல் இருக்கேன். பாரு, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எந்த நிலைமைக்கு ஆளாகி போயிருக்கா பாரு. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம வந்து எப்படி இருக்கணும் எது இருக்கணும் அவளுக்கு தெரியுதா? என் சொல்ல தான் கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன மீனாவா? மீனா மாதிரி சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பான் இல்லையே. அது சுருதி, ஏன்னா அது ஒரு பணக்கார பிள்ளை, நல்லா வசதியாக வளர்ந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கும் சரி எது தப்பு எதுன்னு புரியுது. சரின்னா சரின்னு பேசுது, தப்புன்னா தப்புன்னு பேசுது. அது நியாயமாக தான் இருக்குது அப்படிங்கிற. ஆமாப்பா, நான் கூட என்னமோ நினச்சேன், அந்த வாசுவன மாதிரி ஒரு இதில் பட்சமாக இருக்கும் போல் பணக்காரங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கும்னு நினச்சேன். அந்த பிள்ளை வந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் ஆதரவாக இருக்குது. அது போக மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. என் மருமகிட்ட உண்மை இருக்குடா, அதனால் அந்த பிள்ளை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா, அந்த பிள்ளை உண்மையிலே இப்போ சூப்பர் பிள்ளையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அதான்டா ரவி அவ்வளோ வேணும்னு கட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நம்ம கூட முதல்ல ரவி வந்து இப்படி ஒரு பிள்ளையை கட்டிட்டானே வச்சுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது ரவிக்கு அவனோட ஒரு சூப்பரான ஜோடி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அம்மா வந்து இந்த பிள்ளை வேணும்னு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இதே இது நம்ம வந்து பரசு பரசு மாமா மகளை வந்து கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளை வேறு ரொப்பராணி அம்மா பாடாப்படுத்திருப்பாங்க. அதான் கடவுள் கிருபையில் பொண்ணு மாறி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். உன் குழந்தையெல்லாம் கட்டி வச்சுருந்தாலும் சங்கடம் தான், பரசை கட்டி மோளை கட்டியிருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. எப்பா
சீத்தா மட்டும் கிடைச்சுன்னா சீத்தா பாடாப்படுத்தியிருப்பா அம்மாவை. கரெக்டாக அம்மா வந்திருக்கும். இந்த பலப்பொருள் மாதிரி தான் இருந்திருப்பா. ஆனால் வந்து அம்மாவோட கேரக்டருக்கு இந்த பிள்ளை கரெக்டான ஆள். அவளும் எவ்வளோ தான் பொறுத்து போவா. அந்த பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப அகம்லாம் பண்ணல. இவங்க கை வாங்கியிருக்காங்க, கையை தூரப்போங்க அப்படின்னு திருப்பி விட்டுருக்கு. திருப்பி விட்டோன்னே இங்கே வயசானதுனால இதாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுது அந்த பிள்ளை வந்து உண்மையாக தான் இருக்குது. பாசத்தை காட்டினாலும் உடனே காட்டிடுது, சீன்லாம் போட மாட்டேங்கல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த ரோஹிணி பிள்ளை பணக்காரி அது இதுன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளை சீன் போட்டதையும் சிங்கி அடிக்கிறது இந்த பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை அதோட நேர்மையில போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட எங்கள் அப்பனா தாட்ட ஒரு ரூபா காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது இருக்குது. ரவியும் என் மாமனார் காசு நான் அண்ணன் காசு வேணாங்க, உண்மையிலே உங்கள் வளர்ப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நீங்கள் 2 பேரும் என் வளர்ப்பு தான், மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மனோஜ் தான் வீணாக போயிட்டான். மனோஜையும் நான் உங்களை மாதிரி தானே வளர்த்தேன், இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அம்மா வளர்ப்பு தான். ஏதாவது அழுதா அம்மா வந்து என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்போதுலேருந்தா செஞ்சிட்ருக்காங்க, எவ்வளோ காலமாக செஞ்சிட்ருக்காங்க. இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, கல்யாணம் முடிச்ச பிறகு மாறிடுவான் வச்சுருவான்னு நினச்சேன். அப்பா 27 லட்ச ரூபா கொண்டு வம்பாக்கிட்டோம். நம்ம எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கணும்ன்ட்டு கிடையாது. அந்த பணம் வந்து அவனுக்கு உழைச்சிருந்தா அந்த அருமை தெரியும். உழைக்காதனால வந்து அந்த 27 லட்ச ரூபா பற்றி அருமை தெரியலையே என்னன்னு தெரியல. கேட்டால் இப்போ முடியல, எங்கள் மாமனார் பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்கிறான். ஆனால் வந்து என்னன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. எனக்கே டவுட்டாக தான்ப்பா இருக்குது. உண்மையிலே என் மாமனார் தான் பணம் அனுப்புகிறாரா, இல்லை இவங்க தான் வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ணதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? அந்த பிள்ளைக்கு தான் வந்து பார்லர் இல்லை, வேலை தானே பார்க்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, வேலை தான் பார்க்கு, ஆனால் நிர்வாகத்து பூரா அந்த பிள்ளை தான் பார்க்கான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 30,000 ஓடுமாம் பார்லரு. அந்த வரவு செலவு பணத்தை பூரா இந்த பிள்ளை கண்ட்ரோலாக தான் இருக்குமா. மாதம் மாதம் ஓனர் வந்து தான் கணக்கு முடிப்பாங்களாம். அது போக இந்த பிள்ளை கொடுக்குறது தான் கணக்காம். அப்படிங்க. இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த பார்லர் வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு என்னோடய கஸ்டமர் தான்ப்பா, என் காரில் வரும் போகும். அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, நான் நைஸாக போட்டு வாங்கினேன் அந்த பிள்ளை எல்லாம் உள்ளதையும் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீ கேட்குறது தெரிஞ்சால் ரோஹின்ட்ட போய் சொல்லிடும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லைப்பா, நான் தான் அந்த பார்லர் அம்மாவுக்கு குழந்தைன்னு தெரியாது, அதனால் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இந்த பொண்ணு செலவு பண்ணலாம் பார்க்கும்போது, இந்த பொண்ணு பணம்லாம் தரும்போது பார்க்கும்போது, அந்த பார்லர் கல்லாவில் அந்த பொண்ணு கையில் வச்சா மட்டும்தான்ப்பா அந்த பொண்ணு காசும் தர முடியும், வைக்க முடியும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. புருஷனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ண தாண்டா செய்வாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா, புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புருஷன் திருடிட்டான் வச்சுட்டான் அப்படின்னா அவங்க இது தவறு, இது நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லை, நீங்கள் படிப்புக்கு லாய்க்கு இல்லை, உங்கள் அப்பா நாத்தா வளர்ப்புக்கும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிள்ளை அதுக்கு ஆதரவு தெரிவிக்கு. அது போக இந்த பிள்ளை சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குது. இந்த பிள்ளைக்கு எப்படிப்பா 2 லட்ச ரூபா கிடச்சிருக்கும் உடனே அப்படிங்கிறாங்க. உடனே டே, ஒருவேளை மனோஜ் கடையில் வியாபாரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பா, அதையும் நான் விசாரிச்சிட்டேன், அவன் கடையில் வேலை பார்க்குற பையன் நம்பர் இருக்குது, 2 பேர் நம்பரு. ஃபோன் அடிச்சு கேட்டேன், வியாபாரம் பெரிய அளவில் எதாவது ஆச்சான்னு கேட்டேன். ஒன்றுமே வியாபாரமே இல்லைண்ணே, வாரவங்களையும் ஓனர் வந்து லூஸ்தனமாக ஏதாவது பேசி அனுப்பிடுறாரு, அதனால் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஒரு அயன் பாக்ஸ் வியாபாரம் ஆகுதே போகாத கதையாக தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி தான் தரப்போகிறோன்னு தெரில. இப்போ மாதமும் நெருங்குதுண்ணே, 20 தாண்டுது. ஆனால் சம்பளம் அண்ணாச்சி தந்துடுவாரான்னு தெரில. போன மாதம் மாதம் சம்பளம் தர்றதுக்கே போராடி தான் தந்தோம்னு சொன்னார். இப்போ எப்படி தான் தரப்போகிறாரு, ஏது தான் தரப்போகிறான்னு தெரிலண்ணே, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கேயும் வியாபாரம் அப்போ எப்படி இந்த 2 லட்சம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் சொன்னாங்களாப்பா, என் மாமனார் அனுப்பிவிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கீங்களப்பா, அதுவும் உண்மை இல்லை அப்படிங்க. ஏன் முத்து குழப்பற அப்படிங்கிறாங்க. உண்மைதான்ப்பா, பணம் வந்து அவனுக்கு வந்திருக்கு, இப்படியே தந்திருக்காங்க. ஆனால் வந்து அவன் உழைப்பில் வரல, என் மாமனும் அனுப்ப வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை உடனே நடக்குன்னா உடனே சொல்லி எப்படிப்பா பணம் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை என் ஃப்ரெண்டுகிட்ட விசாரிச்சேன்ப்பா, ஃபாரின்லேருந்து பணம் வந்தால் உடனே மாறாதான்ப்பா. அங்கேருந்து டாலராக வருது அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த நாட்டு மதிப்பாக வருதுன்னு சொன்னால், நம்ம நாட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகி தான் வருமா. கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் நடக்க 3 நாள்லேருந்து 4 நாள் ஆகுமா, அவரேஜாக ஆகுமா. ஆனால் வந்து உடனே பணம் போட்டாங்க, உடனே கிடைச்சுன்னா எப்படிப்பா. இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மறுநாளே பணம் தராங்கன்னா எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலை சிந்திக்கிறாங்க. எப்பா முத்து, இந்த ஆள்கிட்ட கேட்குறத போய் இன்னொரு ஆள்கிட்டையும் கேளு, ஏன்னா அவங்க சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உன்ன மாதிரியும் மீனா மாதிரி இருக்க முடியாதுப்பா, எதையுமே நல்லபடியாக தான் எடுப்பீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாதுப்பா. சிந்திச்சு பார்க்கும்போது வந்து இது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. பாருடா, நீ சொல்ல மாதிரி அந்த பிள்ளை ரொம்ப நாளாக வேலை பார்த்து கையில் சம்பளம் வச்சுருந்துச்சின்னா அப்படிங்கிறாங்க. எப்பா, மாதம் 5,000 அம்மாவுக்கு கொடுக்கு. அதுபோக அவன் வந்து கடையில் வியாபாரமே இல்லைன்னு சொல்லும்போது அவன் காரில் போகிறதுக்கு டீசல் போட வைக்க எல்லாமே இந்த பொண்ணு தான் கொடுக்கு. அதுபோக மனோஜ், நீ ஓனரு, வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனா 500 கொடுக்கு. இவ்வளோத்துக்கு எப்படிப்பா அந்த பொண்ணுக்கு சம்பளம் வருது. அதுபோக அந்த பிள்ளைக்கே சம்பளம் 18,000ங்காங்க.
18,000 இவ்வளோலாம் செய்ய முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நம்மளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு வேளை நீ சொல்லுற மாதிரி அந்த புள்ள கல்லால் தான் கை வைப்பாளோ அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கண்டிப்பாக கல்லால் தான் வைக்கா கை அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை அது விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிட்டுனா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் அந்த பிள்ளை தானேப்பா கஷ்டப்பட போகிறா அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்தினோட அசிங்கம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னப்பா இதெல்லாம் சொல்ல முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? ஓனருக்கு தெரிஞ்ச அன்றைக்கி வந்து அசிங்கமாக தான் இருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மளும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மனோஜும் அவன் பொண்டாட்டியும் தில்லாலங்கடி வேலையே பார்த்துட்ருக்காங்களே, பேசாமல் அவங்கள தனி கொடுத்துன்னு வச்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹாலுக்கு போகிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. வா அப்படிங்கிறாங்க. ரோஹினி வாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா முடிவு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இந்த உள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான், சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இது என்ன முடிஞ்ச கதையெல்லாம் தோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட பேச வரும்ல, என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் என் பையன் விஷயமா தாங்க பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் போன பிறகு உன் பையன்கிட்ட பேசு. இங்கே பாரு, உள் வீட்டுக்குள்ளே நகையை திருடுதும் வைக்கிறதும் வாக்கு சுத்தம் இல்லாமல் இருக்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி அமைதியாக இருப்பாங்களா பொறுமையாக இருப்பாங்களான்னு தெரியாது. சப்போஸ் ஒரு பொருளை வந்து கீழே விழுந்துட்டு காணாதனால நீ தான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் நீனும் ரோகிணியும் தனி கொடுத்தனம் போனால் போயிருங்க. நீங்கள் தனி கொடுத்தனம் போனீங்க அப்படின்னு சொல்ல இந்த வீடு சரியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என் பையன் யாருக்காகவும் போக முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவன் போகட்டும், நாங்கள் எல்லோரும் போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு வந்து இவன் மனோஜ் போகணும் அப்படி தானே? டேய் மனோஜ் வீட்டு விட்டு வெளில போடா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லலடா, ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா கண்ணடிக்கிறாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. என்னம்மா என்னையே வீட்டு விட்டு போன்னு சொல்லிட்டீங்க, நான் தானம்மா உங்களுக்கு ஆசை பையன் அப்படி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீ தான்டா ஆசை பையன். நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, நல்ல வீடை பார்த்த பிறகு நான் போகிறேன்னு தானே சொன்னேன். அப்படியே நீ காலத்துக்கு நல்ல வீடு கிடைக்கல இங்கே இருந்துட வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைம்மா அப்படிங்கிறாங்க. இந்த யோசனைலாம் எனக்கு தான் வரும். அம்மாவுக்கு கை ரொம்ப சங்கடமாக இருக்குது, உன் பொண்டாட்டி வந்து எனக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுவியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இப்போ மூலம் உங்கள் அம்மாவுக்கு ஊட்ட முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எங்கள் அம்மா பட்டினியாக கிடக்காங்களா, அதனால் ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. உனக்கு தானே பெற்ற தாய், நீ ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஊட்டி விடுறாங்க. டே என்னடா அவன் பொண்டாட்டி என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ஊட்டி விட எனக்கு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்காங்க. முருங்கைக்காய் முழுசு முழுசாக உள்ள தருவாங்க. உங்கள் விஜயாவுக்கு பயங்கரமாக இருக்குது. உடனே மனோஜுங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் முருங்கைக்காயை கொடுத்தேன்னா சவைச்சு நான் துப்புது வரைக்கும் பொறுக்கணும்லடா, எனக்கு அந்த கை வந்து நொறிஞ்சிருக்கு, எனக்கு அதில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு தானே நீ சாப்பாடு பண்ணி தர சொன்னேன். முண்டாட்டி தர சொன்னால் அவள் தரல, நீ ஊட்டி விட்ற, நான் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை கவனிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கண்ணாடி தெளிவாக தெரியலையாடா அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. சோடாபட்டி இந்த கண்ணு ஒழுங்காக தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணதானே இப்போ அவன் என்னையே இது பண்ணதான் பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்குலாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு முருங்கைக்காவில் போச்சு அப்படிங்கிறாங்க. நான் தான் கவனிக்கல அப்படிங்கிறேன். நீங்கள் அதை மட்டுமா கவனிக்கல, அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய திருட்டுத்தனத்தையும் நீங்கள் கவனிக்கல, அவன் கவனிக்காதவங்க தான் திருட்டு போயிலாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி வராங்க. வந்துட்டு என்ன முத்து இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேண்டியது உங்கள் பணம் 2 லட்ச ரூபா வந்துட்டு இன்னும் 2 லட்ச ரூபா வரப்போகுது, இதுதான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ பணம் தராது வந்து திருடுனதுக்கு, என் கூட பிறந்தவனையும் என்னை பெற்ற தாயையும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை வந்துடுறாங்க. அண்ணாமலை வந்தோடனே விஜயா எந்திரிச்சு சோறு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. ஏன்ப்பா கொஞ்சம் லேட்டாக வர வேண்டியதானே, நீங்கள் வந்தோடனே அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எந்திரிச்சு போகுது வரைக்கும் நான் இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நீ வரலாம்ப்பா, இவன் ஒரு லூசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா என்னடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் எதுவும் பதிலுமே சொல்ல மாட்டாராம்மா, மீனாவும் முத்து தான் வந்து அப்பாவுக்கு பதில் கொடுக்காங்க, டப்பிங் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையாடா, இந்த முத்து மீனா தான் வந்து உங்கள் அப்பாவை என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படி இருக்காத, ரொம்ப புத்திசாலித்தனமாக இரு, இந்த முத்துக்கு மீனாவும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு, கொடுத்த பின்னாடி வந்து ஐயா 2 பேருக்கு ஒரு ஆப்பைக்கு ஒன்று பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பணத்தை கொடு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே விஜயா மனசுக்கு நினைக்கிறாங்க, நம்ம பையனுக்குள்ள பங்குள்ள வீட்டை வந்து மனோஜுக்கு எழுதி கொடுத்துருவோம், இனிமேல் என் வீட்டில் முத்து இருக்கக்கூடாது, வெளில போடான்னு சொன்னால் அவனால் ஒழிஞ்ச முடியாதுல்ல, இப்போ வந்து என் பேரோட வீட்டை நான் வெளியே போகணுன்னு சொன்னால் என்ன சொல்லுதாங்க, இங்கே நானும் உங்கள் வயிற்று தானே பிறந்தேன், எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுதான். இதே நான் மனோஜுக்கு எழுதி வச்சிட்டா மனோஜ் வீடாயிரும்ல, என் பையன் என்ன போக சொல்ல போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி செஞ்ச பிறகு முத்து மீனாவை ஈஸியாக அனுப்பிடலாம்ல அப்படின்னு நினைக்காங்க. இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரவி அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீடு பார்க்குறேன்னு நான் பார்த்துனான்னு கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீடு பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒவ்வொரு பக்கமும் அலைகிறேன், வீடே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அலைஞ்சால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே ஆமாப்பா நான் அலைஞ்சி ரெடி பண்ணிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. அங்கிள் நாங்களும் தனி கொடுத்துன்னு போகணுமா அப்படிங்கிற, உங்களை சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் அவங்கள மட்டும் போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா
வீட்டில் நகை இருக்குது. மீனா புருஷனும் அவனும் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுதாங்க, சம்பாத்தியம் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறனால வீட்டில் இருக்க பொருள் காணாமல் போயிட்டுனா அவனை தான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் வாழலாம்லாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் மனோஜ், நீங்கள் திருடுறதுனால வந்து எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து என்ன செய்யுங்க, வீட்டை விட்டு போயிருங்க. ரோகிணி நீங்களும் அப்படி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன எப்படி பேசுகிற விஜயா, என்ன எப்படி பேசுகிறீங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை உண்மையாக தான் சொல்கிறேன், திருடுறவங்க வந்து ஒரு வீட்டில் தானே பயமாக தானே இருக்கும். நான் முன்னாடி கதவை திறந்து போட்டு தான் ரூமில் தூங்குவேன் பகலில். இப்போ நான் கதை படைச்சிட்டு தூங்குறேன், ஏன் பயமாக இருக்குது எனக்கு. எங்கள் ரூம்லேருந்து நகையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கவரிங்காக மாற்றி வச்சுட்டு நாளைக்கு உங்கள் அம்மா வந்து கவரிங் தந்தாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அத்தை, அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம கையையும் திருப்பி விட்டு என்னெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க. பின்னாடியே ரோகிணி போகிறாங்க. பார்த்து பாருங்க அத்தை, என்னெல்லாம் அந்த ரோகிணி ஸ்ருதி பேசுகிறாங்க, இந்த மீனா சொல்லி கொடுக்குறது அப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமாம்மா, நீங்கள் தான் நம்ப மாட்டேறீங்க வைக்க மாட்டேறீங்க அப்படின்னு இருக்கும்போது செல்வம் வீட்டு வாசலுக்கு வராரு. வந்து முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் பெரிய தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு பிறந்தநாள் முத்து, நீங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னைக்குப்பா அப்படிங்கிறாங்க. 2 நாள் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு எல்லாருமே குடும்பத்தோடு வந்துடுவோம், ஆனால் நாங்கள் இவ்வளோ பேர் வந்தால் உனக்கு செலவு அதிகம் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஊரே கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாருப்பா நீனும் கஷ்டப்பட்டு தான் கார் ஓட்டி சம்பாத்தியம் பண்ணாத, வீண் செலவு பண்ணாத. ஏன்னா அந்த செலவுக்கு உன் பையனுக்கு ஏதாவது பொருளோ தங்க பொருளோ ஏதோ வாங்கி கொடுத்தா கூட உன் பையன் சந்தோஷமாக இருப்பான், அவன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் வீண் செலவு பண்ணாத அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நிறைய பேர் வந்து விசேஷத்தை அப்படி பண்ணு இப்படி பண்ணு சாப்பாடு என்ன போகிறோம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் தான்ப்பா வந்து சிக்கனமாக இருங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முத்து பண்ணான்னு அதான் சொல்லியிருப்பேன், நீ முத்து கூடலாம், அந்த முத்து ஃப்ரெண்டு எனக்கும் பையன் தானே, அதனால் தான் உரிமையில் சொல்லுதேன், செலவுகளை சுருக்கிக்காப்பா, செலவுகளை சுருக்கி நீ சேமிப்பில் கொண்டு வந்தேன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், நினச்ச நேரம் நினச்சது செய்ய முடியும். முத்து மீனாவும் பாரு சிறுக சிறுக நெத்தியாவது செஞ்சு முன்னேற நினைக்காங்க. அதை மாதிரி நீயும் உன் நண்பன் முன்னேறி வரணும் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா முத்து நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் கூடயே இருந்து கார் ஓட்டு கிடந்தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம காரை விற்று கடன் அடைச்சான், மறுபடியும் அவங்க வீட்டம்மா கார் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ இன்னொரு கார் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அவன் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி தான் ஒவ்வொரு படியாக போகணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. ஆமாம் ஒரு காரை இன்னொரு காரை வாங்கினோன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் செல்வம் ஒளிக்காரன் கோடீஸ்வரன் ஆக முடியாது, மனோஜ் மாதிரி ஃபர்னிச்சர் கடை வந்தோடனே பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டிலும் பாரு, சாதாரணக்காரனே சொல்லிட்டான், கூடி சீக்கிரத்தில் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், கோடியில் தான் அவன் மிதப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்க தான் செய்யுது, நீ சாதாரணமாக பார்க்க வேண்டாம், உழைப்பில் எனக்கு தெரியுதுடா அப்படிங்கிறாங்க. மாமா தெரியும், அந்த டிரைவர் தொழில் பார்த்து 50க்கும் 100க்கும் வட்டியும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே செல்வம் சொல்கிறார், நான் போய்ட்டு வரேன் முத்து, வீட்டில் ஒரு மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சரி முத்து பார்த்து போய்ட்டு சார் பார்த்து செல்வம் பார்த்து போய்ட்டோம் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தார். இந்த சூழ்நிலை ஃபங்க்ஷன் நாள் வருது, எல்லாருமே கிளம்புங்க அப்படிங்கிறாரு. மனோஜ் சொல்கிறார், நான்லாம் வர முடியாது, அவனே ஒரு சாதாரண டிரைவர், அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை பிறப்படும், அவன் குடும்பத்தோடு வர அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்லுவாங்க, ஏன் அவர் வரணும், எங்களுக்கு வர விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேருமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் வைக்கிறோம், எங்களுக்கு ஏகப்பட்ட கிளைண்ட் இருப்பாங்க, அதுபோக அவங்கள சந்தித்தா தான் எங்களுக்கு வருமானம் ஆயிரக்கணக்கில் வரும், நாளைக்கு இது லட்சமாக மாறும், இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்தால் எங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறாங்க. அவன் வந்து குடும்பத்தோடு என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கான், அது கூட உங்களுக்கு மனசு தோணலையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு வரணும், அது உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் போங்க, உங்கள் குடும்பம்னா நீங்களும் உங்கள் வீட்டமாக போங்க, அதான் உங்கள் குடும்பம் அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தில் எங்கள் அப்பா உண்டு, எங்கள் அம்மா உண்டு, எல்லோரும் உண்டு. மனோஜ் இங்கே பாரு பிரியாணி செமையாக போடுறானா, மாஸ்டர் வந்து பயங்கரமான மாஸ்டரு, இந்த பிரியாணி சாப்பிட்லன்னு சொல்லிட்டு பிறகு ஃபீல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. முத்து அப்போ வரும்போது பிரியாணி கொண்டு வரா அப்படிங்கிறாங்க. பிரியாணிலாம் கொண்டு வர முடியாது, சூடாக மட்டும் தான் அங்கே சாப்பாடு இருக்கும், ஆறுன சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நம்ம பேசாமல் நம்மளும் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் உங்களுக்கு வேலை இருக்குது அது இதுன்னு சொன்னீங்க, இப்போ கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, பிரியாணி விற்கிற வேலையில் வந்து இலவசமாக பிரியாணி கிடைக்குன்னா நம்ம சாப்பிட்றத பற்றி ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் கூட வந்து பிரியாணி அந்த அளவுக்கு இருக்காது, வாப்பு பிரியாணி செமையாக இருக்கும், போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஷோரூமை திறக்கணும் வைக்கணும் போகணும் வரணும், நீங்கள் வந்து இந்த பிரியாணி பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிற ரோகிணி, போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ரோகிணி போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜயா வாங்க எப்படி தம்பி இருக்கீங்கன்னு கூட கேட்காம அவங்க பாட்டில் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நல்லா எல்லாருமே சாப்பிட்றாங்க. மனோஜ் பயங்கரமாக சாப்பிட்றாரு. மனோஜ் எப்படி சாப்பாடுலாம் எப்படி இருக்குது அப்படிங்க, செமையாக இருக்குது, இன்னொரு திட்டம் வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, பயங்கரமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே உங்கள் அண்ணன் பயங்கரமாக சாப்பிடுதானப்பா அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பாடுற மகன் சாப்பிட்றதுக்காக தான் ஃபங்க்ஷன் வந்திருக்கான்,
அதுவும் பிரியாணின்னு சொன்னோன்னே உடனே கிளம்பி வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்து போய் மொய் செய்கிறாரு. 5000 மொய் செய்கிறாரு. மனோஜ் மொய் செய்யாமல் ஒரு பாட்டில் போகிறாரு. உடனே மனோஜ்கிட்ட முத்து கேட்குறாரு, டேய் கல்யாணத்தை சாப்பிட்டா வச்சு அவன் என் ஃப்ரெண்டுன்னு தெரியும், உன்னால் ஒரு 101 கூட எழுத முடியாதா அப்படிங்கிறாங்க. டேய் பிரியாணி வந்து நல்லவே இல்லை, நான் ஏன்டா திட்டு எழுதணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இருந்தாலும் நினைச்சிருக்க மாட்டேன், எழுதியிருக்க மாட்டேன், இதுக்கு ஒரு சாக்காடா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்காக தான் வந்தேன், நீ செஞ்சுட்டு எல்லாம் விடு அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு போனால் 5 ரூபா காசு பேர் கூட நினைப்பேன், சின்ன பிள்ளைங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என் காசு தான்டா நீ 2 லட்ச ரூபா வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. டேய் திருட்டு பையில நீ 4 லட்ச ரூபாய்க்குள்ள நகையை எடுத்து ஓட்டு போனது 2 லட்சம் வாங்கியிருக்கேன், இன்னும் 2 லட்சம் 2 நாளில் வரலையோ, நீனும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப சங்கடப்படுவியா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த மனோஜ் வந்து ரோஹிணிட்டு சொல்கிறாங்க. ரோஹிணி பணம் 2 நாளில் தந்தாகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே 2 நாளில் நம்ம கொடுக்கணும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்ச நாளில் கொடுக்கணும்னு சொன்னோம், கொஞ்ச நாள் ஆயிட்டில் தான் கேட்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லுங்கள், இப்போதைக்கு நம்ம கொடுக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு லாபமும் இல்லை, என் பார்லர் லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு மனோஜ். சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உன் பார்லர் தான் வருமானம் இல்லைன்னு சொல்கிறியே, பேசாமல் உன் பார்லர் ஒரு நல்ல ரேட்டு கொடுத்துட்டோம்னா அதில் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுப்போம். நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஏச்ச இறக்கிறதுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதுபோக உங்கள் அப்பா வரும்போது வந்து நீ வந்து நல்லா வீட்டில் வச்சு ராசாத்தி மாதிரி வச்சு தான் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் பிஸ்னஸ் பூரா என்கிட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா மலேசியாவில் சென்டிமெண்ட்டு நல்லா பார்ப்பாங்க என்ன, அதனால் பார்ப்பார். அதுபோக அவர் பிஸ்னஸு என்ன பண்ணுன்னு சொல்லிடுவார். எல்லா வகையிலும் நம்மளுக்கு லாபம் வரும் ரோகிணி, அதனால் வந்து அதை அப்படி செஞ்சுருவோமா அப்படிங்கிறாங்க. உடனே பார்ப்போங்க, யோசிப்போம், சொந்தமாக யோசிப்போம் அப்படிங்கிறாங்க ரோகிணி. கொஞ்சம் தூரம் போய்க்கிறாங்க. போயிட்டு பார்லரு என் சொந்த பார்லர் கிடையாது, இவன் பார்லர் வைக்கணும்னு சொல்லி மனோஜ் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வராங்க. மனோஜுங்க பாருங்கள், என் பார்லர் வைக்கணுங்கிற பேச்சை விட்ருங்க. என் பார்லர் நான் சென்டிமெண்ட்டாக தான் வச்சுருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அம்மா நினைவாக தான் வச்சுருக்கேன். உங்கள் அம்மா வந்து நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வந்து உங்கள் அம்மா பேரில் உள்ள கடையை வைக்கணும்னு நினைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அதான் எங்கள் அம்மா பேர் இப்போ இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பேரில் இல்லைனாலும் உங்கள் அம்மா திறந்து வச்சது தானே, அது இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ சென்டிமெண்ட்டாக பார்க்குற, நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறலான்னு பார்க்குறேன், அம்மா இதெல்லாம் பார்த்தா சென்டிமெண்ட்டாக பார்க்க முடியுமா, நீ பேசாமல் பார்லர் கொடுத்துட்டு நீ அப்படிங்கிறாங்க. என் பார்லர் தான் எப்பவுமே கொடுத்துட்டு போனடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி மனோஜ் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்லர் போறியா அப்படிங்கிறாமா, பார்லர் போகிறேன்ட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்லருக்கு 2 வேலை அதை பார்லர் இடம் வாங்குறவங்கள 2 புரோக்கர் அனுப்புகிறாங்க. அனுப்பி இந்த மாதிரி பார்லர் கொடுக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் அங்கே ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க, கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் வந்து பார்லர் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு பார்லர் நல்லா தான் இருக்குது, வச்சுருக்கு, வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோஹிணி கேட்குறாங்க, என்னாச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் சார் வந்து சொன்னாங்க இந்த பார்லர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அவர் தான் அப்படிங்கிறாங்க. அது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டா மேடம், அதான் அவரை கொடுக்கணும்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. கூட இருக்க பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இந்த பார்லரை ஏற்கனவே இந்த ரோஹிணி விற்றுட்டு வந்து இங்கே நிர்வாகத்தை பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ பார்லரை கொடுக்க போகிறோன்னு வேறு சொல்கிறாங்க. இதை நம்ம ஓனர்கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு நேராக ஓனர் ஃபோன் அடிக்காங்க. ஓனர்கிட்ட ஃபோன் அடித்து, மேடம் வணக்கம், நான் என்ன பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து பார்லர் விலைக்கு வாங்க 2 பேர் வந்து நின்றாங்க அப்படின்னா, பார்லர் விலைக்கு வாங்க வராங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி மாப்பிள்ளை வந்து இந்த பார்லர் என்னோடய பார்லர் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா, அதனாலே நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு 2 புரோக்கர் பார்க்க வந்திருக்காங்க. அதான் பயமாக இருக்கு மேடம், நீங்கள் முதல்ல உடனே பார்லருக்கு வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஓ, இந்த ரோஹிணி இந்த வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா, அவள் சொந்தமாக வச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு கீழே வேலை பார்க்க நல்ல வேலை பார்க்கான்னு சொல்லி அவளுக்கு வேலை கொடுத்தா என் பார்லரே சிட்டிங் பண்ணி விற்கலான்னு நினைக்கலாம், அது ஒரு காலம் நடக்காது. அப்படி ஒரு கதை நடந்துச்சுன்னா அவன் புருஷனையும் உள்ளே வச்சிருவேன், அவனையும் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போனவங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒளிஞ்சு அது மாதிரி அந்த ரிசப்ஷனில் வந்து நின்றுக்கிறாங்க அதில் வேலை பார்க்குற பொண்ணு. இந்த ஓனர் ரூமுக்குள்ளே வராங்க. வந்தோடனே மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்ன வணக்கம் போடுத, பார்லரை விற்கிறதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டணும் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கலாம், எனக்கு தெரியும்டி, நான் பார்லரை வந்து நீ விற்கிறதுக்கு ஆள்லாம் வர சொல்லியிருக்க, அந்த ஆள்லாம் பார்த்துட்டு போயிருக்கு, யாருக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்லை, என் பேரில் இருக்குது, நீ எப்படி வைப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நான் அதுக்கெலாம் வரவே சொல்ல அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.